சூடான்ல 2023 இருந்து உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு உள்நாட்டு போர்னால அங்க இருக்கிற பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காக இந்த உள்நாட்டு போர் ஆரம்பிச்சது? இப்ப அங்க இருக்கிற மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். So without any delay, now let's get into the video. April 15, 2023 அன்னைக்கு தான் இந்த உள்நாட்டு போர் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 3 வருஷமா தொடர்ந்து இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் இந்த சண்டை நடக்குது. அந்த உள்நாட்டு போருங்கிறதுல 2 அமைப்பு இருப்பாங்க. அந்த 2 அமைப்போட பேரை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் SAF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கும், ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் RSF சொல்லப்படுற இன்னொரு அமைப்புக்கும் இந்த உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பவர், அதாவது அந்த நாட்டை நாங்க தான் ஆளணும் இல்ல நீங்க தான் ஆளணும்ட்டு 2 பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமா அவங்க அந்த நாட்டை ஆள்றதுக்கான பவர் அவங்க கையில இருக்கணுங்கிறதோட ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு உள்நாட்டு போர் ஆரம்பிச்சது. இந்த போர் முத எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, டார்ஃபர் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் ஆரம்பிச்சது. இதுதான் சூடானோட கேபிட்டல் சிட்டியும் கூட. இந்த போரோட விளைவா அங்க இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 9.3 மில்லியன் பீப்புள் சூடான்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 9,30,000 மக்கள் சூடானை விட்டு வெளில போயிருக்காங்க. பசினால 21 மில்லியனுக்கும் மேல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது 2 கோடி மக்களுக்கும் மேல பசியால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி தேவைப்படுது. அண்ட் இதுவரைக்கும் 14,700 இருந்து 15,500 சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் டெத் சொல்ல முடியாது. இது ஒரு அப்ராக்சிமேட்டட் கவுண்ட் தான். அங்க இருக்கிற குழந்தைகளோட படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு போதுமான சாப்பாடு, வீடு, போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ன்ட்டு எதுவுமே இல்ல. அண்ட் இந்த மாதிரி ஒரு பசி, பஞ்சம், பட்டினி இந்த உலகம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆர்டிக்கல்ல என்னால வாசிக்க முடிஞ்சது. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கும், அதாவது பெண் குழந்தைகளுக்கும், விமனுக்கும் அங்க செக்ஷுவல் வயலன்ஸ் நிறைய நடக்கப்படுது. பிரெக்னன்ட் உமன் 7,000 நியூ பார்ன் பேபிஸை கொடுத்திருக்க பிரெக்னன்ட் உமன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் இல்லாம இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயத்த எல்லாத்தையுமே இந்த ஒரு போர்னால நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியமா சூடான்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் கோல்டு, நிறைய டன்ஸ் ஆஃப் கோல்டு துபாய், UAE மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த 2 பேர் சண்டை போடுறாங்கல்ல, நான் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிருந்தேன் அவங்களோட நேம. ஸோ லைக் SAF அண்ட் RSFன்ற இந்த 2 அமைப்பு சண்டை போடுறாங்கல்ல, இவங்களோட இன்னொரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான தங்கத்தை யாரு கேப்சர் பண்றா, அங்க மைன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மைன்ஸை கேப்சர் பண்ணி அதிகமான தங்கத்தை யார் எடுத்து அது மூலியமா பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் அது மூலியமா வெப்பன் நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்களோட டீமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ அதனால கோல்டு மைன்ஸை அதிகமா கேப்சர் பண்ணி கோல்டை அப்ராட் கண்ட்ரீஸ் ஆன UAE மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு அமைப்புகளும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, வார் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து கோல்டு எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. 2022ல சூடான் 41 டன்ஸ் ஆஃப் கோல்டை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. 23, அதாவது வார ஆரம்பிச்ச டயத்துல பாத்தீங்கன்னா 64 டன்ஸ் ஆஃப் கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2025ல 70 டன்ஸ் ஆஃப் கோல்டை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன்லயே போன வருஷம், அதாவது 2025ல தான் அதிகமான கோல்டை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளோ ஒரு சண்டையும் இவ்வளோ பெரிய சண்டைக்கு இந்த தங்கமும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ சூடானோட கரண்ட் சினாரியோ இதுதான். ஸோ நீங்க இதே போல ஜியோ பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க எல்லா நியூஸையுமே இமீடியட்டா கன்சியூம் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video guys.